ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜேர்னி டே 11 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிங்களா? வாக்கிங் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணுங்கள் அது அப்படியே, சரியா? அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு நான் இப்போ சொல்கிறேன், ஓகேவா? நான் இன்றைக்கி காலையிலேயே வழக்கம் போல் டீ தான் குடித்தேன். அதுக்கப்புறம் டிஃபனுக்கு நிலக்கடலை இருக்குல்ல, அதை தான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் ஆனியன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பெப்பர், உப்பு போட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சுட சுட சாதமும் அதோட முட்டைக்கோஸ் கூட்டும் சாம்பரும் வச்சு சாப்பிட்டேன். நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்ல, ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ்க்கு இப்போ கொஞ்சம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன்னா, ஒரு ஆர்டினரி தோசையும் ஒரு எக் தோசையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு சாம்பார் வச்சு தான் சாப்பிட்டேன். ஆஃப்டர்நூன் வச்சுருந்தோம்ல, அதே சாம்பார் வச்சு தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது இனிப்பாக சாப்பிடணும் போல் இருந்தது, ஸோ சப்போட்டா சாப்பிட்டுக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் சப்போட்டா எடுத்து அதை தான் சாப்பிட்டுக்கிட்டேன். சரி, நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இனி நம்ம போக போக நம்மளோட டயட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்நாக்ஸ் எல்லாமே மாற்றிக்கணும். அப்படியே மாற்றி நம்மளோட ஒரு கரெக்டான வேலை நம்மளோட டயட்டை கொண்டு போகணும், சரியா? அதுக்கு ரெடியாக இருங்க. உங்களை போல் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி தான் நிறைய பேர் 3 monthல 10 கிலோ குறைஞ்சோம், 15 கிலோ குறைஞ்சாங்கன்னு தெரியலை. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஒன்று ஒன்றா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். கூடிய சீக்கிரம் நம்மளும் அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே வெயிட்டை குறைப்போம், ஓகேவா? ஆனால் அவங்களெல்லாம் எப்படி பாராட்டுறதுனே தெரில. எப்படி தான் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம இருக்காங்களோ தெரியலை. எனிவேஸ், நம்மளும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம். நம்ம இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் டயட் இருந்தது இல்லைல்ல, ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நமக்கும் அது சரியாகிரும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குதா? ஜங்க் ஃபுட்லாம் நிறுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தானே இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நம்மளாலே முடியும். நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் உடம்பை குறைச்சி பழைய நிலைக்கு மாறுவோம், ஓகேவா? கூடிய சீக்கிரத்தில் நாமளும் நம்மளோட வெயிட் லாஸ் ஆகி நம்மளும் அப்டேட் பண்ணுவோம், ஓகேவா? நீங்கள் எப்படி உடம்பு குறைஞ்சிங்கன்னு நம்மகிட்ட அவங்க கேட்கணும். அந்த அளவு நம்மளும் நம்மளோட வெயிட்டெல்லாம் குறைச்சி நம்மளோட பழைய, அதாவது குழந்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வெயிட்டில் இருந்தோமோ அதே வெயிட்டுக்கு போகணும். இதுதான் நம்மளோட குறிக்கோள், ஓகேவா? கண்டிப்பாக நம்மளோட பழைய நிலைமைக்கு போவோம். சரி, அடுத்து என்ன சாப்பிட்டோம், என்ன பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சரியா? உங்களாலேயும் முடியும், சேர்ந்து வெயிட் லாஸ் ஆகலாம், சரியா? நம்மளால் முடிஞ்சதை நம்ம சேர்ந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.